ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, இந்த டிசைன் எப்படி வந்து கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி ஸ்கேலப் டிசைன் தான் தைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்தமாதிரி கேன்வாஷ் வேணும். ரெண்டு பக்கம் வந்து இப்படி வர மாதிரி நான் தைக்க போகிறேன் ஸ்கேலப் டிசைனு. அதுக்கு வந்து இது 2 பீஸ் வேணும் நம்மளுக்கு. அது வந்து இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு 15 மீட்டர் ஹைட் வந்து 15 மீட்டர் அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து 4 மீட்டர் இருக்குது. நம்மளுக்கு 3 மீட்டர் ஓகே, 3.5 மீட்டர் ஓகே இருந்தாலும் சரி. எக்ஸ்ட்ரா நான் 4 மீட்டர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கேன். மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டு இதில் ஸ்கேலப் வரைப்போம். ஸ்கேலப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்படி வேணாலும் வரையலாம். நம்ம கையாலையும் இப்படி வரையலாம், இல்லை வந்து எதனா ஒரு தண்ணி மூடி எதனா வச்சு கூட இப்படி வச்சு நம்ம வரையலாம். அப்படி இல்லையா நீங்கள் அளவில் வரையணும்னா எப்படின்னா, இங்கே பாருங்க, பெருசு இப்போ 2 இன்ச்சு வைக்கிறேன். இங்கே 2 இன்ச்சு, இங்கே 2 இன்ச்சு, இங்கே 2 இன்ச்சு, இங்கே நம்ம 2 இன்ச்சு வச்சாலும் அதே மாதிரி இங்கேருந்து ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சு எடுங்க. சாரி, 1 இன்ச்சு. இப்போ அங்கேருந்து 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. எப்படி வேணாலும் ஸ்கேலப் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். உங்களால் கையில் நல்லா வந்து அந்த வளைவு வரும்னா நீங்கள் கையில் கூட வரைஞ்சிக்கலாம். இல்லைனா எதனா ஒரு மூடி வச்சு கூட நம்ம வரையலாம். இப்போ இந்த மாதிரி கூட வரையலாம். இப்போ எப்படின்னா, நம்ம இங்கே இருந்து பார்த்தீங்களா, நம்ம அளவு எடுத்தோம்ல, அங்கேருந்து இப்படி வளைச்சி தெரியுதுங்களா. இப்போ இந்த மாதிரி வருது. அதே மாதிரி இதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு கையில் வரைய தெரியும்னா நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இல்லைனா எதனா ஒரு மூடி எடுத்து கூட வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த பீஸை வந்து அந்த பக்கமாக நம்ம வரையணும். அதை திருப்பிக்குங்க. இப்படி திருப்பிங்கன்னா இப்படி மடிச்சுக்கலாம். இப்படி மடித்தா கூட தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஓகேவா. இப்போ வந்து இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா சிம்பிளாக கட் பண்ணிடுறோம். இது வந்து ஒரு 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 2 3 கூட ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா சம் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஒரு 3.5 இன்ச்சு இருந்தால் ஓகே. அவ்வளோதான். இப்போ வந்து இது 2 பீஸ் எடுத்துப்போம். மார்க் பண்ணாலும் எதுவும் கட் பண்ணாதீங்க. நம்ம தைச்சிட்டு இப்போ 2 பீஸை நம்ம எடுத்துட்டோமா. இது வந்து ஒன்றும் இல்லை, இதில் தான் நம்ம தைக்க போகிறோம் அந்த ஸ்கேலப் டிசைனை. அங்கே அவ்வளோதான், கட் பண்ணிட்டோம்.
வாங்க இப்போ எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இது எப்படி தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். லைனிங் துணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா கேன்வாஷ் நம்ம வச்சு தைச்சினா பின்னாடி அப்படியே அந்த கேன்வாஷ் வந்து அசிங்கமாக தெரியும். அதனால் அதே அளவு வந்து லைனிங் துணி வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று தைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் நல்லா பக்கம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லைனிங் பீஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேன்வாஷ். ஏன்னா இப்போ நம்ம இப்படி வச்சு தைக்கும்போது இது இப்படி திருப்பும்போது கேன்வாஷ் வந்து நடுவில் போயிடும். இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு பார்டர் சைடு நல்ல சைடு வரும், பேக்கில் வந்து லைனிங் வந்துடும். இந்த கேன்வாஷ் இருக்கிறது தெரியாது, இது நடுவில் போயிடும். அதனால தான் இப்போ இந்த மாதிரி வச்சு தைக்க சொன்னேன். கரெக்டாக அந்த பார்டரை வந்து பார்த்து வச்சு தைங்க டிசைனு. பொறுமையாக தைங்க, அப்போ தான் அந்த வளைவு வரும். நம்ம வரைஞ்சோங்க அது மேலேயே தையல் போட்டுருவாங்க. நம்ம தைக்கும்போதே அழகாக நம்மளே வளைச்சோன்னா அது வேறு அழகாக வளையும், தையல் அழகாக விடும். பொறுமையாக வளைங்க. அவ்வளோதான். வந்து இதை கட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸாஸை கட் பண்ணிவிடுங்க. வந்து வளைச்சி அழகாக கட் பண்ணுவோம். இப்போ வந்து லைட்டாக நாச் பண்ணிக்கோங்க. இந்த கார்னரில் சொல்லியிருக்கேன்னு இந்த கார்னரில் பார்த்து கட் பண்ணுங்க. ஆனால் முனை வரைக்கும் கட் பண்ணணும், நூல் மேலே பற்றக்கூடாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் இதில் கட் பண்ணால் கட் ஆகிடும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா ட்ரிம்மர் எதனா வச்சுருந்தீங்கன்னா கூட ட்ரிம்மரில் கட் பண்ணுங்கள்.
இப்போ வந்து இதை திருப்பிக்கலாம். இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்துச்சு. இதை வந்து உங்களுக்கு இதை வந்து தையல் போட முடியல, கொஞ்சம் ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அழகாக வந்து அயன் பாக்ஸில் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதை அயன் பண்ணிவிடுவாங்க. அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே தையல் போடுவாங்க. அப்படியே தையல் போடுறேன் பாருங்கள். தையல் போட்டதே அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக வந்துடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம தையல் போட்டுருவோம். எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து மடித்து தைச்சிப்போம். இங்கேயே மடிச்சுப்போம். இந்த பார்டர் தெரிகிற அளவுக்கு நம்ம வச்சுப்போம். மற்றதை வந்து மடிச்சுப்போம். இதே மாதிரி இன்னொன்று தைச்சிப்போம்.
பேக் நான் ஆல்ரெடி தைச்சி வச்சுருந்தேன், அதிலே இப்போ நான் தைக்கிறேன். இப்போ ஃபுல்லாக தைச்சிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லேஸ்லாம் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இனிமேல் வந்து நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வரும். டிசைன்ஸ் ப்ளவுஸ் வந்து கட்டிங் வீடியோவும் ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் என்னென்ன டிசைன்ஸ் தைக்கிறேனோ அது கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் சப்போர்ட் பண்ண இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பாய். தேங்க்யூ.